நான் படித்த ஒரு புத்தகத்தை பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நான் இந்த இடத்த நான் பார்க்குறேன். ஆங்கிலத்தில் டாய்லெட் சீட் லதா அவர்களால் எழுதப்பட்ட புத்தகம் தமிழில் கழிவறை இருக்கேன்ட்டு மொழிபெயர்ந்து இப்போ என்னோட கையில் இருக்குது. இந்த புத்தகத்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். பொதுவாகவே ஒரு மனிதர்களுக்கு தேவையாக என்ன விஷயம் கருதப்படுதுன்னா 3 விஷயங்கள் மட்டும்தான் கருதப்படுது. உடுத்த உடை, உண்ண உணவு, இருக்க இருப்பிடம். இந்த 3 விஷயம் தான் ஒரு மனிதனுக்கு தேவையாக கருதப்படுது. உண்மையாலுமே இந்த 3 விஷயம் இருந்தால் மட்டும் ஒரு மனித சமுதாயம் பூர்த்தி பெறுமான்னு பார்த்தா கிடையாது. ஆதி காலத்தில் எடுத்துக்கோமே, ஒரு மனிதனுக்கு நாகரிகம் வளர்றதுக்கு முன்னாடி உடை இல்லை, இருக்க இருப்பிடமும் அங்கங்கே தூங்கி எழுந்துப்பாங்க, இருக்க இருப்பிடமும் அவ்வளவா அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. ஆனால் அவங்களுக்கு தேவையாக இருந்தது 2 விஷயம்தாங்க. ஒன்று உணவு, 2வது காமம். காமம்ன்றது ஒன்றை இல்லாமல் இருந்திருந்தா இப்போ பார்த்தீங்கன்னா அது தேவையாக அவங்க கருதாமல் இருந்திருந்தா இப்போ இவ்வளவு வளர்ச்சியை நம்ம அடைஞ்சிருக்கவே மாட்டோம். காமம்ன்றது ஒரு முக்கியமாக ஒரு தேவையாக இருக்குது. ஆனால் அது தேவைக்குள்ளேயே இங்கே நிறைய பேர் அடுக்க மாட்டுறாங்க. ஒரு 1000-2000 வருஷத்துக்கு பின்னாடி போனோன்னா காமம்ன்றது ஒரு ரொம்ப சாதாரணமாக ஒரு விஷயந்தான் இருந்துச்சு. நம்மளுடைய தமிழ் வரலாறுலையும் புராணங்களையும் கோவில்களிலும் சிற்பங்களிலும் காமம்ன்ற சொல்லையும் காமம்ன்ற பற்றி ஒரு சிற்பங்களையும் ஒரு கல்வெட்டையும் நம்மளால் அழகாகவே பார்க்க முடியும். தலைவன் தலைவியுடைய உறவு முறையையும் தோழி அதை பற்றி தலைவி கிட்ட சொல்கிற வழிமுறைகளையும் நம்மளால் புராணங்களையும் வரலாறு புத்தகங்களையும் நம்மளால எளிமையா காண முடியும். ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு 100 வருஷத்துல கடந்த ஒரு 100 வருஷத்துல காமம் என்ற ஒரு சொல்லையே ஒரு கெட்ட வார்த்தை போல சிங்காரிச்சிட்டாங்க. காமமா, செக்ஸா அப்படின்ட்டு ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி அதை சிங்காரிச்சுட்டு ஏதோ ஒரு அறிவுரை சொல்லணும்னா கூட, செக்ஸ் எஜுகேஷன் ஒரு சொல்லணும்னா கூட அதை மெல்லமா சொல்ற அளவுக்கு நம்மளுடைய சமுதாயம் ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டி தவிச்சிட்டு இருக்கு இந்த கடந்த 100 வருஷமா. இந்த புத்தகத்துல ஒரு காமம்ன்ற ஒரு சொல்லையே எப்படி கெட்ட வார்த்தையை போல சிங்காரிச்சிட்டாங்க. காமம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவை, இந்த காமத்தை வச்சு ஒரு பெண்ணை எப்படிலாம் அடக்குறாங்க, அடக்குமுறை செய்யறாங்கன்ட்டு ரொம்ப அழகாவே சொல்லியிருப்பாங்க. ஒரு பெண் காமத்தை பத்தி பேசவே கூடாதுன்ட்டு இன்னும் வரைக்கும் நம்மளுடைய சமுதாயத்துல சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண்ணால் எழுதப்பட்ட புத்தகத்தை பத்தி நான் இப்ப பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு காமம் கெட்ட வார்த்தையை போல மாத்திட்டு மட்டும் இல்லாம ஒரு எதிர்பாலினத்தையே ஒரு எதிரியா மாத்திட்டாங்க இந்த சமுதாயத்துலன்னு சொல்றாங்க. இந்த புத்தகத்தோடைய பேர் என்னதுன்னா கழிவறை இருக்கை. இங்க என்ன எதுக்கு இந்த புத்தகத்துக்கு கழிவறை இருக்கைன்ட்டு ஒரு பேர் வந்துச்சுன்னா, ஒரு ஆண் தன்னுடைய விந்துவை வெளியிடுறதுக்கு பெண்ணை ஒரு கழிவறையா பயன்படுத்துறான்னு சொல்றாங்க. என்னது இது, ஆணை இப்படி கொச்சைப்படுத்துறீங்களே, ஏன் இப்படி ஆணை திட்டுறீங்க அப்படின்னு பார்த்தா, முக்காவாசி முக்கியமா நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு கழிவறையாக தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு இன்பம் அடையும்ன்றதே இங்கே நிறைய பெண்ணுக்கு தெரியலை. நிறைய பெண்ணுக்கு ஓ அப்படியா, பெண்ணுக்கெல்லாம் இன்பம் அடையுமான்ட்டு ஒரு கேள்விக்குறியாவே இன்னும் ஆச்சரியமாக நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி நம்மளுடைய சமுதாயம் கட்டமைப்பு செய்து விட்டது. ஒரு கற்பை ஒரு பெண்ணு கற்பை இழந்துட்டானா, அச்சுச்சோ கற்பை இழந்துட்டாலே அப்படின்ட்டு ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு அடக்குமுறை செய்யறதுக்காகவே ஒரு பயன்படுத்துறாங்கன்னு இந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க. ஒரு கழிவறை இருக்கையில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதியை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன். ஒரு குழந்தை இருக்கு வீட்டுல, 2-3 வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை என்ன பண்ணும், அது பாடுன்னு ஆடிட்டு பாடிட்டு சிரிச்சுட்டு விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும். திடீர்னு ஒரு உறவினர்கள் வருவாங்க, வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு அம்மு செல்லம் பட்டுன்னு அப்படி கொஞ்சுவாங்க. உடனே அந்த குழந்தை சினுங்க ஆரம்பிக்கும், அழுக ஆரம்பிக்கும், என்ன விடுங்க அப்படின்னு சொல்லும். உடனே பெற்றோர்கள், முக்காவாசி பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுடைய தாத்தா தானே, நம்மளுடைய மாமா தானே, நம்மளுடைய அண்ணன் தானே, பாசமா தானே கூப்பிடுறாங்க, போய் விளையாடு பாப்பா, போய் மம்மம் சாப்பிடு அப்படின்ட்டு அந்த குழந்தைய சமாதானப்படுத்துவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு குழப்ப மனப்பான்மை வரும். சே, நம்மளுடைய அம்மா அப்பாவுக்கு நம்மளை விட வீட்டுல இருந்து வெளியில வந்து ஒரு உறவினர்கள் தான் முக்கியம், அவங்களுக்கு ஏற்றாற் போல நம்மள நடந்துக்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு குழப்ப மனப்பான்மையை உங்களுக்கே தெரியாம நிறைய பெற்றோர்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதோடைய பிரதிபலனா என்ன நடக்குதுன்னா, நீங்க அண்ணா மாமா தாத்தான்ட்டு சொன்னவங்க ஏதாவது பாலியல் துன்புறுத்தல் பண்ணா கூட அந்த குழந்தை சொல்றது கிடையாது. சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தை ஏதாவது ஒரு ஆசிரியர் அடிச்சிட்டாலோ, ஏதாவது ஒரு தோழன் கிட்டயோ தோழி கிட்டயோ சண்டைனாலோ உடனே அம்மா கிட்ட ஓடி வந்து சொல்ற குழந்தை மிகப்பெரிய மனவலி உடல் வலியான பாலியல் துன்புறுத்தலை அம்மா அப்பா கிட்ட சொல்றதே இல்லை. காரணம், நீங்க விளைவிச்சதுதான். நீங்க தான் அந்த மாமாவோ அந்த தாத்தாவோ அந்த அண்ணாவையும் அனுசரிக்கிற மாதிரி பண்ண வச்சுட்டீங்க. முக்காவாசியான பாலியல் துன்புறுத்தல் நம்மளுடைய நாட்டுல நடக்குது நெருங்கிய உறவினர்கள்னால தான் நடக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க.
இப்படி இருக்கிற இந்த புத்தகத்தை பற்றி அனைவரும் கண்டிப்பாக படித்தே ஆக வேண்டும். இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 225 ரூபாய் மட்டுமே. இது ஆங்கிலத்திலையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது, இன்னும் பல மொழியிலையும் மொழிபெயர்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக படிக்க வேண்டிய புத்தகம். வாய்ப்புக்கு நன்றி. நான் பர்கத்து நிஷா.